இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின். ஒரு நம்பருடைய வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறாங்க. டிக்ரீஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு எண்ணினுடைய மதிப்பை 30% குறைக்கிறோம் அப்படின்னா எல்லா கேள்விக்கும் இதே மாடல் தான். எத்தனை சதவீதம் குறைக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ 100லேருந்து 30% குறைக்கிறாங்க அப்படின்னா 70% இருக்குமா? அப்போ 70%னா 70/100 அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 70/100. ஒரு எண் எந்த எண்ணுன்னு தெரில, அந்த எண் எக்ஸ் இன்ட்டு 70/100ன்னு எழுதியாச்சு. எவ்வளவு கிடைக்குதுங்கிறத குறைந்தால் கிடைக்கக்கூடிய வேல்யூவை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போட்டுக்கோங்க. 100ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போது இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம். 7/10. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த 10 இங்கே போனால் பெருக்கலாக மாறுமா? அப்போது 1000 டிவைடட் பை இந்த 7 இங்கே வரப்போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவே 1000/7. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான பதில். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்குமே அப்படியே ஃபாலோ பண்ணும். கொடுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்து எழுதி எவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்கிறத வச்சு 100லேருந்து அதை கம்மி பண்ணி எழுதிக்கோங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களும் 1.5 மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த ஒரு கொஷினால். தேங்க்யூ.